வணக்கம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க ஐயா. பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எவ்வளோ நாளைக்கு தான் ஐயா பொறுமையாக இருக்கிறது? அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா ஐயா? மலர் மருத்துவம், ஃப்ளவர் ரெமெடி என்ற ஒரு அற்புதமான மருத்துவத்தின் வழியாக, அது ஒரு ஹோமியோபதியோட பை ப்ராடக்ட், பல மக்களுக்கு உடல் சார்ந்த நோய்களையும் மனம் சார்ந்த குழப்பங்களையும் நீக்கி அரிய மருத்துவ பணியும் வள்ளலார் வழியில் ஆன்மீக பணியும் செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி பத்மாவதி அவர்களே, நீங்கள் கேட்குறீங்க பொறுமைன்னா எவ்வளவுதான் பொறுக்கிறது? நல்ல கேள்விதான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அதாவது பொறுமை என்பது இறை பண்பு, இயற்கையின் பண்பு. இயற்கை என்பது இறைவனின் படைப்பு, இறைவனோட ப்ராடக்ட். அதில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த படைப்பில் ஒன்று இந்த பூமி, அதில் 5 பூதங்கள் துணையோட, தாவரங்கள் துணையோடு நம்ம உயிர் வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால் இந்த பொறுமை என்பது இறைவனின் பண்பு, அவர் படைத்த இயற்கையின் பண்பு. அதனால தான் திருவள்ளுவர் பெருந்தகை பொறுமைக்காக பொறையுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதுனார். எப்பயுமே உதவுக்குறோவில் டெஃபினிஷன் கொடுப்பார். இந்த பொறுமைக்கு டெஃபினிஷன் கொடுக்கும்போது நிலத்தை தான் சொன்னார். அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படின்னு. விளக்குதா? நீங்கள் தோண்டினீங்கன்னா, கொஞ்சம் தோண்டி ஒரு செடியை நட்டிங்கன்னா மனமுள்ள மலர்கள், நல்ல காய்கள், பழங்கள் அப்படி கொடுத்துரும். இன்னும் தோண்டினீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அதெல்லாம் கொடுக்கும். இன்னும் தோண்டினீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல், பூவல் அதெல்லாம் கொடுக்கும். இன்னும் தோண்டிங்கன்னா நிலக்கரி அதெல்லாம் வரும். இன்னும் தோண்டிங்கன்னா வைரம் அதெல்லாம் வரும். அப்போ தோண்டியவனுக்கு தாங்கி தாங்கி வழங்கக்கூடியது இந்த பூமி. ஆனால் அதையும் இந்த அப்பாவு போன சபாநாயகர்னு ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவ அயோக்கியம் இருந்த அப்பாவு அப்படியே அந்த மகேந்திரகிரி மலையவே குடைஞ்சி அதை கனிம வளங்களை விழுங்கத்துக்கு, அதே குளைச்சலுக்கு வர்ற ஆர்பரு, இந்த பாவாடை பாதிரியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தொலைக்கிறீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த இதில் தூத்துக்குடியில் தாமிரத்தை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும்னு சொல்லி பாவாடைகளும் நின்னாங்க. ஏன்னா அவன் ஒரு இந்து அங்கே அந்த தொழிலை நடத்துகிறான். இந்துக்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கான். அதால் இந்த கிரிப்டோ கிறிஸ்தவம், ஏன்னா தூத்துக்குடி முட்டாள்கள் மலிந்தது. கிறிஸ்தவனாலே கொஞ்சம் கலண்டு கேஸாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இப்போ அரைகுறை மனநோயாளிகளாக இருப்பாங்க. அவங்களை திருத்தவே முடியாது. அப்போ அவன் நிறுத்த மாதிரி விளிங்கத்துக்கு வர வேண்டிய போர்ட்டை இவன் முடியாதுன்னு ஒன்று. மோடிக்கு என்ன கவலை, உனக்கு வேணாம்னா விடுன்ட்டு பக்கத்தில் கேரளாவுக்கு விளிங்கத்துக்கு கொண்டு போயிட்டான். அங்கே ஒரு 30 கிலோமீட்டர் தான். அங்கே போய் ஆர்பர் வேலை ஆரம்பித்தாச்சு. இப்போ அத்தானி அம்பானின்னு குறை சொல்லுவானோ அவன் இந்த பில்ட் பண்ணுற துறைமுகத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து விடிய கனிமூலங்களை. நல்ல வேளை எங்களுக்கு வயிற்றுச்சலாக இருந்தது. ஜோசப் விஜய் அதை நிறுத்தி வச்சுருக்காருன்னு கேள்விப்படுறோம். அது உண்மையாக என்னான்னு தெரியல. அது எதுக்கு சொல்கிறேன்னா, தோண்ட இந்த பூமி பொறுமையாக இருந்து உங்களுக்கு வேண்டியதை தருவதைப் போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்று தான் முதல் டெஃபினிஷன். திருவள்ளுவர் இறை பண்புகளாக ஒரு 10 உடைமை சொல்லுவார். அன்புடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, பண்புடைமை, ஊக்கமுடைமை, நாணுடைமை, 10 உடைமை சொல்லுவார். அதில் ஒன்று பொறையுடைமை. இந்த 10 உடைமைகளும் இறைவனுடைய உடைமைகள், இயற்கையின் உடைமைகள். அதை நம்ம அந்த உடைமைகளை நமக்கு உரியதாக மாற்றிக்கிட்டோம்னாலே இறைவனை ஈர்க்கிறது ஈஸி, இயற்கையை ஈர்ப்பதும் ஈஸி. அது ஒரு டெக்னிக்கு. அது கொஞ்சம் மண்டையில் மூளை இல்லவனுக்கெல்லாம் புரியும். அது ஐக்கியூ இல்லாதவனுக்கு என்ன டிகிரி படித்தாலும் அது புரியாது. ஏன்னா இது ஒரு இன்னர் சீக்ரெட்ஸ், அது இயற்கையோட இன்னர் சீக்ரெட்ஸ். இதுதான் அந்த பொறையுடைமைன்ற அதிகாரம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க.
அளவெல்லாம் கிடையாது. கர்மா அடிச்சுக்கிட்டே இருக்கும், நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கணும். அது இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கணும். ஐயா சரி அடிச்சுக்க அப்படின்றணும். சரி கஷ்டப்பட்டு பரவாயில்ல அப்படின்றணும். அப்போ அந்த கர்மாவை சீக்கிரம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை விரும்புனீங்களோ, எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களோ அதை நடத்தி கொடுப்பார். பொறுமையாக இருக்கணும், மிராக்கிள் நடக்கும். ஐயாவுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான மிராக்கிள்ஸ், சும்மா எனக்கு சொல்லி மாளாது. நினச்சது அதை 4வது குறளில் சொல்லுவார். அடே இந்த பொறுமையை நீ தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீ நினச்சதெல்லாம் உன்னை சுற்றி ரவுண்டப் பண்ணிடும்டான்றாரு. அதுக்கு பேர் நிறை உடைமை. எல்லாம் உனக்கு நிறைஞ்சு வெளியும் போதும் வள்ளல் பெருமான் சொல்லுவார்ல, எண்ணியதான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் அப்படின்னு. எப்படி என் உயிர் எண்ணினது இங்கே எனக்கு அப்படி அருளை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம என்ன விரும்புகிறோமோ ரவுண்டு கட்டிட்டு வரோம். அதுக்குரிய சூழ்நிலை, அதுக்குரிய ஆட்கள் பட்டுன்னு வருவாங்க. எந்த ஒன்றுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒன்று அடைஞ்சேன்னு ஒன்றுமே கிடையாது என் வாழ்க்கையில். ஒரு அவேர்னஸ் வந்த நாள்லேருந்து 47 வயசில் ஆன்மீகம், தமிழ் திருமறை, தமிழ் சமயம், சிவநெறி அப்படின்னு இந்த நெறியை என்றைக்கு உணர்ந்தனோ, அடடா கஷ்டமே போயிட்டு எல்லாம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதுவே எனக்கு போராடிக்கு தான் செய்யுது. அது ஆனால் என்னத்தை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் உடுத்தி என்ன பண்ண போகிறோம். இந்த பாருங்க, நான் துண்டை கட்டிகிட்ருக்கவேன், ஒரு ஃபாலோயரு இப்படி கலராக 6 கலரில் இப்படி ஜிப்பாவை கூப்பிட்டு வந்து எனக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கே தெரியாமல் கேட்டுட்டு என்ன சைஸில் ஐயா ஜிப்பா போடுவாருன்னு. அவர் 44 சைஸுன்னு சொன்ன உடனே பார்சலில் வருது. என்ன பண்ணுறது, நான் துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கவேன். இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பண்பு நிறையுடைமை நீங்காமை வேண்டின், பொறையுடைமை அந்த பொறுமை போற்றி ஒழுகப்படும்னாரு. அடா, உன்னை சுற்றி எது கேட்டாலும் வரக்கூடிய ஒரு நிறைவுத்தன்மை உண்டாக வேண்டும் என்றால் இந்த பொறுமை என்ற அற்புதமான பண்பை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கி அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 4வது குறள், அந்த பொறையுடைமை அதிகாரத்தில் ஐயாவுக்கு உயிருக்கு உயிரான குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நான் சின்ன வயசுலேருந்தே அந்த பொறுமையை ஈசன் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்குவேன், தாங்க முடியாதெல்லாம் தாங்கிக்குவேன். யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. இதெல்லாம் எப்படிறோம் நீ ஏற்றுக்கிட்ட, இதெல்லாம் எப்படிறா தாங்கினேன்னு கேட்குற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது. பொறுமைக்கு ஒரு எல்லைகள்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும், உறவினர்கள்ட்டையும், வேண்டியவங்ககிட்டையும் வேண்டாதவங்ககிட்டையும் நம்ம படுற அவஸ்தைக்கு இப்போ கூட அவன் திமுக நாதாரி பயலுக்கு அந்த அரசாங்கம் நடத்தும் போது எனக்கு என் மேலே கேஸ் போட்டாங்க. எதுக்கு? ஏண்டா கோயிலுக்கு 7 ரூபா மின் கட்டணன்ற, தேவாலயத்துக்கும் மசூதிக்கும் ஒன்று 1 ரூபா 80 காசுன்ற, என்னடா சமநீதி, என்னடா சமூக நீதி, இதான் சமதர்மமா, லூசுகளா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சாதாரண சொன்னால் இவங்களுக்கு மண்டையில் ஏறாதுன்னு முட்டா பயலுங்க. அவன் லாங்குவேஜில் சொல்லணும், கெட்ட வார்த்தையில் சொன்னால் தான் அவனுக்கு புரியும். கேஸை போட்டான். மத நல்லிணக்கத்தை கெடுத்த ஏடு, மத நல்லிணக்கமா, இதுக்கு ஒரு நீதி அதுக்கு ஒரு நீதி, மத நல்லிணக்கம். இப்போ கூட பாருங்கள், முதல்வர் சொல்லியிருக்காரு, இனிமேல் தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் கோயில்களுக்குமே மின்கட்டணம் கிடையாதுன்னு டெக்ளேர் பண்ணார். உண்மையிலே அப்படி நடக்கலைன்னு நீ செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் அதை பற்றி நம்ம பேசணும். அது வரைக்கும் அதை பற்றி அவருடைய டெக்ளரேஷன் நம்ம பாராட்டணும், அவ்வளோதான். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களுக்குள் நீங்கள் இந்து சின்னங்களை திருநீர் பூசிட்டு, நாமம் போட்டுட்டு, கொட்டையை கட்டிட்டு, கையில் கயிறு கட்டிட்டு இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்கிறாரு.
கல்வி அமைச்சர் நீங்கள் நல்லவர் தான், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓகே. ஆனால் அதை இஸ்லாத்துக்கும் சொல்லணும். முக்காடு போட்டு பெண்கள் வரக்கூடாது, சிலுவையை கழுத்தில் போட்டு கிறிஸ்தவர்கள் வரக்கூடாது, எல்லா சமயத்தாரும் சமய சின்னங்களுடன் பள்ளிக்குள் வரக்கூடாதுன்னு சொன்னாதான் அந்த அரசாங்கம் யோக்கியமான அரசாங்கம். இல்லாட்டி அதுவும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெயை பார்க்குற அரசாங்கம். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் அன்பு சகோதரி அவர்களே, பொறுமைக்கு எல்லை கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே நல்ல பொறுமைசாலி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி. அதனால் உங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருங்க. நிறைவுடைமையை நீங்கள் ஏற்றுக்குங்க. தன்னால் எத்தனை விஷயங்களை அவங்க இஷ்டப்படி ஈசன் நடத்தி வச்சாரோ அது மாதிரி இன்னும் வரப்போகும் காலங்கள்லேயும் உங்கள் விருப்பம் போல் எல்லாவற்றையும் அருமையாக நடத்தி கொடுப்பார். தன்னை உங்களை ஈர்த்து தன்னுடன் இணைக்கும் வரை, எம்பெருமான அந்த முக்தியை தரும் வரை உங்களுக்கு வழிநடத்துவார் என்ற நல்ல செய்தியை சொல்லி, ஐயா வெற்றி நிச்சயம், மீண்டும் நாளை சந்திப்போம் என்ற நிறைவுடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.